மதியம் சமைக்க போறேன் வீக்கெண்ட். அதுக்குள்ளேயே மினி பசி. நான் வந்து ஒரு சின்ன பைட் எடுத்துக்கிட்டேன். பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸியா செய்யணும். ஏன்னா மதியத்துக்கு ஹெவி லஞ்ச் உங்களுக்கு மட்டன் குருமாலாம் செய்யணும். அதனால ஈஸியா சிம்பிளா ஒரு 5 நிமிஷத்துல அவங்களுக்கு ஸ்நாக் மாரியும் இருக்கணும். அதே சமயத்துல கொஞ்சம் ஹெல்த்தியாவும் இருக்கணும்னுட்டு, டர்க்கிஷ் எக் ட்ரை பண்ணேங்க. செம்ம சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாரி ஈஸியா உங்க வீட்ல இருக்க திங்ஸ் வச்சு செய்யலாம். மதியம் ரைஸ் வச்சுட்டு, அதுக்குள்ளேயே எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாரு வீக்கெண்டுக்கு. வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஒரு பேட்ச். அதுக்கப்புறம் கர்ட் அதெல்லாம் ஒரு பேட்ச். அதுக்கப்புறமா வந்து பசங்களுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு கண்டிப்பா பாஸ்தா, சேமியாலாம் தேவைப்படும். அது வாங்கிட்டேன். அப்புறமா வந்து வேர்க்கடலைலாம் கொஞ்சம் தீர்ந்திருந்தது. அந்த மாரி திங்ஸ்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் எக்ஸும், தேங்காவும் மஸ்ட்டுங்க. பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ், சாக்லேட்ஸ் வாங்கியிருந்தேன். எக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம், தக்காளி மசாலால லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க. இந்த மாரி வந்துரும். அடியும் பிடிச்சிருக்காது. லாஸ்ட்டா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி எடுத்துட்டு, கர்ட் மிக்ஸ்சர்ல இத சேர்த்துருங்க. கர்ட்ல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து நம்ப கார்லிக் பொடி பொடியா நறுக்கி சேர்த்துட்டு, அப்புறம் சால்ட், பெப்பர், ஆலிவ் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. அவ்வளோதாங்க. வேற எதுவும் இல்ல. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி மிக்ஸ்சரையும், கர்ட் மிக்ஸ்சரையும் ஆட் பண்ணிட்டு, மேல வந்து அந்த சீஸ் உங்ககிட்ட எது இருக்கோ அதுவும் சேர்த்துக்கலாம். இத அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். பிரெட் இல்லன்னா வந்து சப்பாத்தி கூட கூட நம்ம சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டா கூட ட்ரை பண்ணலாங்க. மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா வந்து ஏதாவது வீடியோ பார்த்து டர்க்கிஷ் எக்க ட்ரை பண்ணி பாருங்க. மதியத்துக்கு இதுதான்.